இந்தியாவின் முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன்ஸ்: லீலா சேத், பிரதிபா பாட்டீல், சுசிதா கிருபாலினி, பாத்திமா பிவி. இந்த கேள்விக்கான சரியான பதில் லீலா சேத். ஹம்பி எனப்படும் விஜயநகரம் அமைந்திருக்கும் நதிக்கரை எது? ஆப்ஷன்ஸ்: கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா, காவேரி. இந்த கேள்விக்கான சரியான பதில் துங்கபத்ரா. முப்படை தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன்ஸ்: 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 5 ஆண்டுகள். இளவரசர் ஜினாகானின் பட்டப்பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்: அலாவுதீன், ஜலாலுதீன், பால்பின், முகமது பின் துக்ளக். இந்த கேள்விக்கான சரியான பதில் முகமது பின் துக்ளக். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆப்ஷன்ஸ்: சரோஜினி நாயுடு, அன்னி பெசன்ட், ரமாதேவி, ஹசீனா. இந்த கேள்விக்கான சரியான பதில் ரமாதேவி. கூட்டாட்சியின் மிக முக்கிய அம்சம் என்ன? ஆப்ஷன்ஸ்: அதிகார பிரிவினை, நீதி மறு ஆய்வு, அதிகார பங்கீடு, ஒரே சட்டமன்றம். இந்த கேள்விக்கான சரியான பதில் அதிகார பங்கீடு. பொடா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 2001ஆம் ஆண்டு, 2003ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 2002ஆம் ஆண்டு. விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது? ஆப்ஷன்ஸ்: பீடார், ஹம்பி, குல்பர்கா, விஜயநகரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஹம்பி. முகலாயர்களின் அரசவை மொழி எது? ஆப்ஷன்ஸ்: உருது, பாரசீகம், ஹிந்தி, வங்காளம். இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரசீகம். தேசிய மனித உரிமை கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1980ஆம் ஆண்டு, 1983ஆம் ஆண்டு, 1993ஆம் ஆண்டு, 1991ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1993ஆம் ஆண்டு. யூனியன் பிரதேசத்தின் மூலம் லோக்சபாவிற்கு எத்தனை பிரதிநிதிகள் அனுப்புகின்றனர்? ஆப்ஷன்ஸ்: 15 பிரதிநிதிகள், 20 பிரதிநிதிகள், 10 பிரதிநிதிகள், 30 பிரதிநிதிகள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 20 பிரதிநிதிகள். தற்போதைய மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: 575 உறுப்பினர்கள், 505 உறுப்பினர்கள், 555 உறுப்பினர்கள், 545 உறுப்பினர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 545 உறுப்பினர்கள்.